ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி ஈவினிங் டைமில் டீ குடிச்சிக்கிட்டே சுட சுட மொறு மொறுன்னு வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆமாம், இன்றைக்கி கீரை வடை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன், 3 பூண்டு பல் சேர்த்துருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மீதி இருக்க பருப்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1-2 இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வடை சாப்பிடும் போது மொறுன்னு. நான் இந்த கீரை வடை செய்கிறதுக்காக அரைக்கீரை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் இருக்கும். இது கூட இப்போ நம்ம அரைச்ச பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு இருந்தாலும் செய்யலாம். கடலைப்பருப்பை விட பட்டாணி பருப்பு சேர்த்து செய்யும் போது வடை கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன், 1 கப் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம், 1 கப் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் கீரை வடை ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக பசைஞ்சிடாதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் வடை நல்லாயிருக்கும், எண்ணெய் குடிக்காமல் வரும். இப்போ நம்ம வடையாக தட்டி போட்டுடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே வடைகளை ஒவ்வொரு வடையாக அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருக்கணும், அப்போ தான் வடை எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும் கிறிஸ்பியாக. வடையை தட்டி போட்ட உடனே கரண்டி போட்டு கிளறாமல் அதுவாகவே மேலே எழும்பி வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக 2 சைடும் வர வரைக்கும் வேக விட்டு இடுங்க. அவ்வளோதான், வடை செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வடையை நான் அரைக்கீரையில் செஞ்சுருக்கேன். எல்லா கீரையிலையுமே செய்யலாம், நல்லாயிருக்கும். ஈவன் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வடை நல்லா 2 சைடும் வெந்துருச்சு, கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. எடுத்துடலாம். நல்லா ஆயிலை வடிச்சிட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் வடைகளை தட்டி போட்டு எடுத்துருங்க. ஈவினிங் டைமில் பர்ஃபெக்ட் ஸ்நாக் இது. ஒரு டீ குடிச்சிக்கிட்டே சுட சுட மொறுன்னு இந்த வடையை நம்ம சாப்பிடும்போது இருக்கிற ஃபீலே தனி தான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.